Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோட பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் இணைந்திருக்கிறார். நாச்சி, இப்போ 10 மணி நேரத்துக்கு மேலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுனாங்க. ஒரு முடிவுக்குள்ளே வர முடியலை அவங்களால. 5 கட்டமாக பேசினாங்க. 5 இடம் தான் உறுதியாக இருக்கிற சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி காலையில் வருகை, மதியம் முடிவு, மாலையில் அறிவிப்பு என்று இந்த வேகம் எதை வெளிப்படுத்துகிறது? அது ஏற்கனவே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் தான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்பதை பறைசாற்றுகிறது. ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி கே பழனிசாமி மிகப்பெரிய ராஜதந்திரி என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளார் அப்படிங்கிறது சொல்லுது. மூன்றாவதாக, அவர் திட்டமிட்டு செயல்படுவதில் ராஜதந்திரி மட்டும் அல்லாது ஒரு ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி என்பது நிரூபணமாகிறது. அது எப்படி என்று கேட்டால், 3 முறை தொடர்ந்து இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் 3 முறை தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கிற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 28 இடமும், அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு 27 இடமும் ஒதுக்கி இருக்கிறது. ஒரு சீட்டு குறைவாக ஒதுக்கி அதன் மூலம் தன்னுடைய ஆளுமை என்பதை நிரூபித்துள்ளார் எடப்பாடி கே பழனிசாமி என்பது இன்னைக்கு தமிழ் ஜனம் தொலைக்காட்சி மூலம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று. இரண்டாவது, திமுகவிலிருந்து கூட்டணியிலிருந்து விலகி சென்ற வேல்முருகன் இன்று இரவு அதிமுகவோடு அதிகாரப்பூர்வமாக இணைகிறார் என்பது ஒரு செய்தி. அவருக்கு 3 தொகுதிகள் கேட்டு 2 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக தகவல் வந்திருக்கிறது. இது இன்று அறிவிக்கக்கூடும். நாச்சி, நேத்து அவர் சொன்னாரே வேல்முருகன், நான் அப்படி பாஜக கூட்டணிக்கு சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்று பேசினேன். அவர் சொன்ன தகவல் அடிப்படையில் நான் ஓபனாக சொல்லுகிறேன். அவர் என் நண்பர், என் தோழர் என்ற அடிப்படையில் அவருடன் பேசினேன். எனக்கு சமிக்கை வந்துள்ளது என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்னது என்னவென்றால், அதாவது கரிச்சாற்றில் இருத்தாப்புல ஊத்து அப்படிம்பாங்களா, ஆனா கரிச்சாறு தான் அது. அவர் சொன்ன கொள்கை எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேணும். நான் பிஜேபி ஸ்டேஜில் ஏற மாட்டேன், ஆனா அதிமுக கூட்டணி இணையிறேன் அப்படிங்கிற அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கிட்டே நேரம் சொன்னாரு. அதனால உங்ககிட்ட ஓப்பனா சொல்றாரு. இந்த தான் அவர் கூட அதிமுக கூட்டணி இணைகிறேன். நாச்சி, இன்னொரு பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட, ஏன் இப்ப வேல்முருகன் எடுத்த துணிச்சலான முடிவை ஏன் மற்ற தலைவர்களால அந்த திமுக கூட்டணியில எடுக்க முடியல? அருமையான கொஸ்டின் இது, அருமையான கொஸ்டின். அதாவது ஒவ்வொரு கட்சிகளும், அரசியல் கட்சிகளும் தனது கொள்கைகளும் சித்தாந்தங்களும் தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் அடுத்த அரசியல் நகர்வை செய்ய முடியும் என்பது என்னோட பத்திரிகையாளர் பார்வை. இது இந்த விஷயத்துல வேல்முருகன் தெளிவாக இருக்கிறார். அதனால் எங்க வேணாலும் தன்னுடைய கட்சியை நகர்த்து கொண்டு செல்ல முடிகிறது. பொதுமக்களிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் அதற்குண்டான திருப்தியான பதிலை வாங்க முடிகிறது. இந்த இடத்தில் தான் திருமாவளவன் தோற்று நிற்கிறார், தோல்வியை தழுவுகிறார், அதாவது தலை குனிந்து நிற்கிறார் தொண்டர்களிடத்திலே அப்படிங்கிறது என்னோட பார்வையா இருக்கு. நன்றி நன்றி நாச்சி செல்வராஜ், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார், தொகுதி பேச்சுவார்த்தை 2 நாள் தள்ளி போச்சு. ஆனால் வந்த உடனே ஒரே நாளில் அடுத்தடுத்து கட்சிகளுடைய தலைவர்கள் வர்றாங்க, தொகுதி பங்கீடு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறியாக இருக்குது. ஒருத்தர் வெளியேறிட்டார், அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கார். அவர் வைக்கிற டிமாண்டை ஏன் மற்ற கட்சிகள் திமுக கிட்ட வைக்க முடியலை? அவர் எடுத்த முடிவை ஏன் மற்ற கட்சிகள் எடுக்க முடியலாங்க? இல்ல, முதல்ல ஒரு விஷயம், ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் எடுத்த முடிவை மற்றவர்கள் எடுக்க முடியலன்னா, கிட்டத்தட்ட நமக்கு விருப்பமோ இல்லையோ யதார்த்த ரீதியில வேல்முருகன் அப்படிங்கிற அவருக்கு கிட்டத்தட்ட 1 மேன் பார்ட்டி. அது ரொம்ப மிகவும் முக்கியமான விஷயம். அவர் ஏன் மற்ற கட்சியில் அவருக்கு முன்னால் இருந்த கட்சியிலிருந்து முரண்பட்டு வெளியே வந்தார்கள் சரித்திரங்கள் அப்பாற்பட்டு அவர் ஒரு 1 மேன் பார்ட்டி. ஏன் இப்ப அதே மாதிரி இப்ப திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்க முடியலன்னா, அது கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கு. அதனால கொஞ்சம் தடாலடியால எடுக்க முடியாது. அதே தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள், மற்ற கட்சிகள் எல்லாருக்குமே. அதனால அதை ஒரு உதாரணமா காட்டி திமுகவில் அதுக்கு நேரடி ஒப்பீடு காட்ட முடியாது எல்லாம் அப்படின்னு சொன்னாலும்,
இல்ல முக்கியமா கவனி இல்ல வேல்முருகன் என்ன சொல்றாரு, பெரியண்ணன் தனத்தா நடந்துக்கிறது திமுக அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகையே இருக்கட்டும், எங்க வேதனையை புரிஞ்சுக்கங்கிறாரு. தொகுதியை கூட நாங்க போராடி தான் பெறணும்னு திருமாவளவன் சொல்றாரு. அவங்க சொல்றதெல்லாம் ஏற்க முடியாதுன்னு சண்முகம் சொல்றாரு. குறைந்த எண்ணிக்கை தான் வழி இல்லை அப்படின்னு வீரபாண்டியன் சொல்றாரு. இப்படி வேதனையோடு அவங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கிறப்ப ஏன் திமுக கொடுக்கிற இடத்த கொடுங்கன்னு திரும்ப திரும்ப திமுகட்டே போய் நிக்கிறாங்க? இல்ல மகேஷ், இதுல திமுக வந்து பெரிய அண்ணன் இல்ல மிகப்பெரிய அண்ணன்கிற நிலவையில தான் இருந்து பேசுறாங்கிறத யதார்த்தமான உண்மை. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த சின்ன கட்சிகளுக்கு என்ன நெருக்கடின்னா, இவங்க வேற எங்கேயும் போக முடியாது. நம்ம ஒரு யதார்த்த ரீதியில் இல்லைனாலும் ஒரு அரித்மெட்டிக்காக ஒரு பிராக்டிக்கலா பேசாட்டி தியரிட்டிக்கலா பேசுவோமே. பேசினா இப்ப இந்த இடதுசாரி கட்சிகளாலேயோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாலேயோ தைரியமா நாங்கள் விலகி நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி அதிமுக இருக்கிற கூட்டணியில் போய் சேருவேன்னு சொல்ல முடியுமா? முடியாது அவங்களுக்கு. இதை வந்து திமுக மிக நன்றாக உணர்ந்து இருக்கிறது. அதாவது இவங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால் நம்ம கொடுக்கறத வாங்கி கொண்டு பேசாமல் வாயை மூடிக்கொண்டு சரி தேர்தல் செலவுக்கான நிதியை பெற்றுக்கொண்டு இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதே நலம்ங்கிறது அவங்களுக்கும் நல்லா தெரியும், திமுக மிக மிக நல்லா தெரியும். இப்ப இதே யோசிச்சு பார்ப்போம். இப்ப இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ இல்ல காங்கிரஸோ எங்க போயிருக்க முடியும்? ஏன்னா அவங்களுக்கு திமுக விட்டா வேற கதி கிடையாது, வேற வாக்கு வங்கி கிடையாது. ஏன்னா சித்தாந்த ரீதியில அவங்களால வந்து பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போக முடியாது. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பார்க்கும்போது இப்போ இந்த அதிமுக திமுக 2 மாநில கட்சிகள், அவர்களோட 2 தேசிய கட்சிகள் காங்கிரஸும் பிஜேபியும் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில கச்சிதமா அவங்க வந்து திரை மறைவுல பேச்சுவார்த்தைகளை நடத்தி பத்திரிகையாளர்கள் விமர்சனங்கள் அது இதுகள் அப்பாற்பட்டு எடப்பாடி என்ன சொன்னார், ஒரே இதுல பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டே இருக்குது, உரிய நேரத்தில் உங்களுக்கு தெரிவிப்போம். அதாவது இந்த ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, இல்ல தமிழ்ல உங்களுடைய அழுக்கு துணிகளை நீங்கள் பொது வெளியில் துவைக்காதீர்கள் அப்படிங்கிற அவர் உட்கட்சி பிரச்சனையில இல்லாம சென்னையிலே டெல்லியிலே நேர போனாங்க, உட்காந்து பேசினாங்க, இன்னன்னாருக்கு இன்னன்னு ஓரளவுக்கு ஒரு உடன்பாடு அல்லது ஒப்புதல் வந்துட்டு இன்னைக்கு வந்தாங்க படபடன்னு அறிவிச்சுட்டாங்க. அப்ப மக்களுக்கு என்ன வருதுன்னா ஒரு நம்பிக்கை வருகிறது. இந்த கூட்டணியில் ஒரு ஒற்றுமை வெளிப்படையாக தெரிகிறது. அவர்கள் உட்கட்சி பூசல்களை பொது வெளியில் பேசுவதில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த தேசிய ஜனநாயக கட்சியின் மீது அவர்கள் கொடுக்கின்ற அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அதாவது மக்களுக்கு அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வருகிறது. பாரியா இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில வந்து ஒரு தொகுதி உடன்பாடு அல்லது யார் எவ்வளவு தொகுதியில போட்டியிடுவாங்கிறதுலயே ஒரு உடன்பாடு ஒரு ஒற்றுமை இல்லாத நிலையில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி வந்து மக்களுக்கு ஆவண செய்வார்கள் என்கின்ற இந்த எண்ணம் வந்து மக்கள் மத்தியில அது கேள்வியாக எழும். அதை வந்து திமுக உணர்ந்ததான் தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு, நாம் செய்திருக்கின்ற நலத்திட்டங்கள் என்கின்ற போர்வையில் பணத்தை அள்ளி வீசி அந்த மக்களை திருப்திப்படுத்தி விட்டால் தேவைப்படுகின்ற வாக்குகளை பெற்று நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்பது அவர்களுடைய திட்டம் அல்லது எண்ணப்படாக இருக்கிறது. இதுல என்னன்னா எப்படி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த கூட்டணியிலும் சித்தாந்த ரீதியாக சில முரண்பாடுகள் மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, தேர்தல் என்று வரும்போது வெற்றி பெறுவது மட்டுமே நோக்கம், நாங்கள் ஓரணியில் நிற்கின்றோம், எங்களுக்குள் தேர்தலை பொறுத்தவரை அதை மக்களை சந்திக்கிறத மாற்று கருத்துக்களை மிக தெளிவா சொல்றாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் இல்ல தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லாருமே ஒரே அணியில் நின்று மிக தெளிவாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை அந்த கருத்தை அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது ரொம்ப மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. இதுல சார் இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்து தலைவர்கள் வர்றாங்க. அதிமுக தலைமை அலுவலகத்தில் என்டிஏ தலைவர்கள்லாம் கூடி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க ஒரே அமர்வில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய திமுக தலைவர்களே அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, காங்கிரஸுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமானு கொடுங்க, ஆனால் எங்களுக்கு ஏற்ற எண்ணிக்கையை உயர்த்தி கொடுங்க, திமுக சொல்கிற எண்ணிக்கையை ஏற்க முடியாதுன்னு வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் சண்முகம் சொல்கிறார். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் வீரபாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு அது மாதிரி தொகுதியை குறைக்க சொல்லி நிர்பந்தம்லாம் இல்லை, ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கருத்தை முன்வைக்கிறதுக்காக இந்த கூட்டணியில் தொடர்றோம்னு அவங்களே ஏன் மாறுபட்ட கருத்தை சொல்கிறாங்க. எண்ணிக்கை குறைஞ்சாலும் வீரபாண்டியன் ஒரு மாதிரி சொல்கிறாரு, அதையே வெளிப்படையாக போட்டு உடைக்கிறாரு சண்முகம். என்ன சார் கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சிகளுமே இன்னும் அந்த பிரிவினை இந்த தொகுதி பங்கீட்டிலையும் இருக்காது? இல்லை இதெல்லாம் எப்படின்னா நம்ம நாஞ்சில் சம்பத் ஐயா சொல்லுவார்ல,
அதை தான் உடனடியாக நினைவு கூறு. துப்புனா தொடச்சிக்க வேண்டியது அவ்வளவுதான். உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. உள்ளது நான் கேள்விப்பட்டவரை என்னுடைய ஊடக நண்பர்கள் உள் தகவல்களின் அடிப்படையில் திமுக தரப்பில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் 2 பேருக்குமே பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முன்னாலேயே இது திட்டவட்டமாக கூறப்பட்டு விட்டது. உங்களுக்கு கடந்த முறை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இம்முறை குறைவு. 5 தான் அதிகபட்சமாக எங்களால் கொடுக்க முடியும். அதற்கு உடன்பாடு என்றால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்கள், நம்ம சுமூகமா முடிச்சோம். ஆனால் தொகுதி என்று வரும்போது அதுல நாங்கள் ஏதாவது சிறிது விட்டுக் கொடுப்புகள் செய்வதற்கு முயற்சி செய்யலாம் என்பது முன்கூட்டியே அவர்களுக்கு திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இதுல நான் மற்றொரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே ஒரு உறுத்தலாகவும் ஒரு ஐசோர்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, அதாவது கண்ணுல பட்டா உறுத்தி கொண்டே இருக்கு. அது மாதிரி இருக்கிறது என்னன்னா, திமுக கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து திமுக கூட்டணியிலேயே இருந்து அவர்களுடனான உயர்வு தாழ்வுகள் எல்லாம் பங்கு பெற்று எல்லாம் செய்து நம்மளே இப்படி நடத்தும் போது, இன்றைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஊசலாட்ட அரசியல் செய்து கொண்டிருந்த தேமுதிக வந்த பிறகுதான் அவர்களுக்கு ஏதோ ஒரு கணிசமான எண்ணிக்கையில் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் மடியில் கை வைக்கின்றார்கள். இதை தான் எங்களால ஏத்துக்க முடியாதுங்கிற அந்த ஆதங்கமும் அந்த மன குமுறலும் அவர்கள்கிட்ட நிறைய இருக்கு. நான் எல்லா தொண்டர்கள்கிட்ட, தோழர்கள்கிட்ட, மாற்றுக் கட்சிகள பேசும்போது இந்த குமுறலை மிக கவனிக்க முடியுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இப்ப தேமுதிகவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அல்லது கூடுதல் இடங்கிறது இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குமுறலை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தேமுதிகவே இந்த எண்ணிக்கையை ஏற்பதான அவங்க ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாங்க சார். நடத்துறதுக்கு என்ன காசா பணமா நஷ்டம்? இன்னைக்கு கூட தான் பாண்டிச்சேரியில நாங்க தனியா போட்டியிட போறோம். நாங்க ஆலோசனை, அதாவது தாங்களும் ஒரு கட்சி ஆலோசனை கூட்டம் நடத்துவதனுடைய நோக்கம் என்ன? அதாவது திமுகவுக்கு ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தம். இப்ப தேமுதிகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி விஜயகாந்த் அவர்கள், நாங்கள் கேட்ட அளவுக்கு எங்களுக்கு இடம் கொடுக்கல, நாங்கள் கூட்டணியில் வெளியேறுகிறோம், 234 235 தொகுதியில் கூட நாங்க தனியா போட்டியிடுறோம் சொல்லக்கூடிய தைரியமும் வல்லமையும் இருக்கா அவங்களுக்கு? இதெல்லாம் எப்படின்னா, நாங்க அடிக்கிற மாதிரி அடிவாத நாங்க எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட கிளை கழக செயலாளர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அம்மா நீட்டி முளைக்கு பேசிட்டு கடைசியில் திமுக கொடுக்கறத வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இல்லைன்னு தைரியமா வேண்டாம், நீங்கள் கொடுத்த ராஜ்யசபா பதவியை நாங்கள் பதவி விலகுகிறோம், ராஜினாமா செய்கிறோம் சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கா தேமுதிகக்கு? இது என்னன்னா, திமுகக்கு இந்த தேர்தலில் மிகவும் அவர்கள் பல அரசியல் சவால்களை கடந்து வந்தவர்களுக்கு இந்த முறை அவர்கள் கட்சி தொண்டர்களே சொல்லக்கூடியது, நானோ நீங்களோ சொல்ல, அந்த கட்சிக்கு தொண்டர்களே சொல்லக்கூடியது என்னன்னா, தேவையில்லாமல் தேமுதிகவை நாங்கள் உள்வாங்கி கொண்டது எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையக்கூடும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களும் தொண்டர் வரைக்கும் சொல்றாங்கிறது யதார்த்தமான. நிறைவா சார், திமுகவால கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடியா இல்ல கூட்டணி கட்சிகளால திமுக நெருக்கடியில திணறுதா? திமுகவால கூட்டணி கட்சி நெருக்கடியில திணறுதுங்கிறது ஒரு வாதம். ஏன்னா தேர்தல் காலத்துல அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 தொகுதி அவளுக்கும் பங்கீடு செஞ்சுட்டாங்க. 50 தொகுதியில் அவங்க செய்ய வேலை செய்யலன்னா அது திமுக நெருக்கடி ஆயிடும். இந்த தேர்தல் களத்துல இவங்க பணம் எல்லாம் கொடுத்தா கூட தொண்டர் களத்துல இறங்கி வேலை செய்யணும்ல. அதனால இது எப்படின்னா, இது ஒருத்தருக்கு ஒருத்தரால மியூச்சுவல் பிரச்சனை தான். கேட்ட தொகுதிகளை கொடுக்கல, அதனால நாங்களே வேலை செய்யணுங்கிற அந்த எண்ணப்பாடு அந்தந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களிடையே இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு